ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஐஃபோன் 13 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஐஃபோன் 13ஓட அன்பாக்சிங்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன பாக்ஸ் தான். உள்ளுக்கு அந்த ஐஃபோன் 13 அதோட லைட்னிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த ஸ்டிக்கர்ஸும் பேப்பர் ஒர்க்ஸும் இருக்குது. சிங்கிள் கேபிளும் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ஸும் உள்ளுக்கு இல்லை. அடாப்டர் வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும். டுவெல் மினி அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் அடாப்டர் வாங்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 20 வாட்ஸ்க்கான அடாப்டர் வாங்குங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஃபோன் ஸ்விட்ச் ஆகுறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டோட ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒரு ஃபீலே இருக்காது. மேபி இது ஐஃபோன் யூஸ் பண்ணவங்க அந்த பாக்ஸில் இதுக்கு முன்னாடி கொடுத்த 5 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேணால் இது கொஞ்சம் இன்க்ளூடாக தெரியலாம். இங்கே 20 வாட்ஸ் அப்படிங்கிறது நார்மலான சார்ஜிங் மாதிரி தான் இருக்குது. ரொம்பலாம் ஸ்பீட்னு சொல்ல முடியாது. இங்கே பேட்ரி 3240 mAh கொடுத்துருக்காங்க. அதோட சார்ஜ் பண்ணுற ஸ்பீடு வந்து 30 மினிட்ஸில் வந்து 50% ஏறுன்றது போல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு 50%லாம் ஏறல. எனக்கு 1 ஹவர் சார்ஜ் பண்ணுறப்பையும் கூட சம்டைம் செக் பண்ணும்போது எனக்கு 55 to 56 தான் எனக்கு சார்ஜ் ஆச்சு. நீங்களும் அந்த 20 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவும் டிலே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா அவங்கள சொல்லுங்கள். இப்போ இந்த ஐஃபோன் 13ஓட பில் குவாலிட்டின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் அலுமினியம் ஃப்ரேம். கிட்டத்தட்ட ஐஃபோன் 12 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஹேண்ட் ஃபீல் வந்து ரெண்டுமே சேம் தான். கொஞ்சம் பாடியில் வந்துட்டு அந்த திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஐஃபோன் 12 வந்து 7.4 mm கொடுத்துருந்தாங்க. இங்கே 7.65 mm. ஏன்னா பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 3240 mAh கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. இப்போ டிசைனில் என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன நாட்ச் பின்னாடி வந்து இந்த கேமராவோட மாடியூல் டிசைன் தான் கொஞ்சம் டயகோனலாக கொடுத்துருக்காங்க. நாச்சில் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. மற்றபடி எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி எதுவும் தெரியல. இங்கே ப்ரொடெக்ஷனுக்கும் செராமிக் ஷீல்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்த்தோன்னா பாட்டமில் ஸ்பீக்கர் கிரில்ஸ், பக்கத்தில் லைட்னிங் போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே, மேலே பார்த்தோன்னா வால்யூம் பட்டன்ஸும் சைலன்ஸ் சுவிட்சும் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் எப்பவும் போல் பவர் பட்டன் மட்டும்தான். டாப்பில் எதுவுமே கொடுக்கல, பிளெயினாக தான் இருக்குது. இந்த ஐஃபோன் 13ல் ஐஃபோன் 12ல் கொடுத்த மாதிரி இங்கே பிளாக்கு தனியாக வேரியன்ட் அவங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக மிட் நைட்னு ஒரு வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது தூரத்துலேருந்து பார்க்குறப்ப பிளாக்காக தெரிஞ்சாலும் ஆக்சுவல் கலர் இங்கே ப்ளூ ஷேட் இருக்க ஒரு கலராக தான் இருக்குது. அதனால பிளாக் கலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கலரை சூஸ் பண்ணலாம். இப்போ டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இங்கே சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு OLED பேனல். அதே மாதிரி இங்கே 12 ப்ரோவில் கொடுத்த அதே டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நாச்சு வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 12 ப்ரோவில் கொடுத்த மாதிரியே 800 nits பிரைட்னஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க. அதனால் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை HDR இருக்க கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்குற பீக் பிரைட்னஸ் அப்படிங்கிறது 1200 nits வரைக்கும் போகுது. கண்டிப்பாக டிஸ்பிளே வந்து ஒரு ஒர்த்தான டிஸ்பிளே, ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேல இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது இங்கே டென்சிட்டி வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. 460 பிக்சல் per inch வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே எந்த ஒரு கண்டென்ட் பார்த்தாலும் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. டெக்ஸ்ட்டில் இருந்து நீங்கள் எது ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. டிஸ்பிளே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். என்ன நீங்கள் 13 ப்ரோ எடுத்திங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. இங்கே 60 Hz தான். ஆனால் இருந்தாலும் இந்த OSக்கு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. குறை சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. 12 இருந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன நாச்சாக இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதுவே நீங்கள் 13 மினி எடுத்தீங்க அப்படின்னா அந்த நாச்சு இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பாக ஃபீல் ஆகுன்றது என்னோட பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன். 13 மினியில் ஏன்னா சைஸும் சின்னது, என்ன தான் நாச்சு அவங்க சின்னது பண்ணாலும் நாச்சு தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக வியூவில் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ கேமரான்னு பார்த்தோன்னா ஐஃபோன் 12ல் கொடுத்த அதே கேமரான்னு கூட சொல்லலாம். இதோட டிசைன் மட்டும் இங்கே டயகோனலாக கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டுமே 12 MP கேமராஸ் தான். ஃபஸ்ட்டு இங்கே டாப்பில் f2.4 ஆப்பர்ச்சரில் 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வைட் ஆங்கிளுக்கு 12 MP கேமரா f1.6 ஆப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இது இன்னுமே நல்ல லோ லைட் கவர் பண்ணும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் சாம்பிள்ஸில் எப்படி வருது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன் 12ல் கொடுத்த மாதிரியே இங்கே 12 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதனால் பிரைமரி ஷாட் அளவுக்கு இங்கே செல்ஃபீஸும் கேப்சர் பண்ண முடியும்.
இந்த 13ல் புதுசாக அப்படி கேமராவில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சினிமேட்டிக் மோட புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு 13ல் தான் இந்த மோட புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் டிஎஸ்எல்ஆருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாட்டியும் ஓவராலாக குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. வீடியோன்னு பார்க்கும்போது ஐஃபோன் அடிச்சிக்க முடியாது, தெரிஞ்சது தான். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த சினிமேட்டிக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா சினிமேட்டிக் மோட் எடுத்ததுக்கு அப்புறமாவும் எடிட் பண்ணி அந்த ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா எடுத்த பிறகு ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னொரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேமராவில் இன்பில்ட்டான ஃபில்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஃபில்டர் அப்ளை பண்ணுறப்பையும் பேக்ரவுண்டும் சரி நம்ம ஸ்கின் டோனும் அந்த ஃபில்டருக்கு ஏற்ற மாதிரியே நேச்சராக மாறுது. ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறது நம்ம மற்ற எடிட்டிங் ஆப்ஸில் போய் ஃபில்டர் செலக்ட் பண்ணுறதுக்கும் இங்கே கொடுக்குற ஃபில்டர்ஸுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நேச்சராகவே இருந்துச்சு. ஸோ அடுத்து இந்த கேமராவில் நம்ம டால்பி விஷன் ஹெச்டிஆர் வீடியோ ரெக்கார்டிங் எடுக்க முடியும். 4K 60 FPS வரைக்கும் எடுக்கலாம். ஃபுட்டேஜ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இந்த ஐஃபோன் 13ல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐஃபோன்ஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த சீரிஸ் A15 பயோனிக் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸில் குறைய சொல்ல முடியாது. எங்கேயுமே எந்த ஒரு லேக்கும் பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு ஃப்ளூயிடாக தான் இருந்துச்சு. இங்கே 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தா கூட பேட்டில் கிரவுண்ட்லாம் ட்ரை பண்ணுறப்ப அவ்வளோ ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் அப்படின்னா கூட ஒரு ஓவராலாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. அடுத்ததாக இந்த 13ல் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹெவியான யூசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா கூட 1 டே அப்படிங்கிறது தாராளமாக வருது. இங்கே 5 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்க்ரீன் ஆன் டைமில் இருந்தும் கூட எனக்கு 1 டே அப்படிங்கிறது தாராளமாக வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டாண்ட் பை செக் பண்ணுறதுக்காக 2லேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் வச்சு யூஸ் பண்ணப்போ எனக்கு 2 நாள் அப்படிங்கிறது தாராளமாக வந்துச்சு. நம்ம எங்கேயாச்சும் வெளியே எட்டு போகிறோம் அப்படின்னா இந்த கம்மியான ஸ்க்ரீன் ஆன் டைமில் நம்ம 2 நாள் கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த 13ல் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் செக் பண்ணதில் இந்த 13ஓட பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த 13ஓட பேட்டரி லைஃப் பற்றி ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஐஃபோன் 13ல் பார்த்தோம் அப்படின்னா IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால தண்ணி பட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக இந்த 13 வேறு லெவல் பண்ணுதுன்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. இங்கே ஆனால் பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் தான். 128 GB வேரியன்ட் தான் இங்கே 13ல் பேஸ் வேரியண்ட்டாக கொடுக்குறாங்க. அந்த வேரியண்ட் பார்த்தோம் அப்படின்னா 75,000 இப்போ கரண்ட்டாக இருக்க ப்ரைஸ். நீங்கள் பைலிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஏன்னா செக் பண்ணி பாருங்கள். லான்ச் பண்ணுறப்ப 80,000 கொண்டு வந்தாங்க. இப்போ 75ல் இருக்குது. அதே மாதிரி 256 GB வாங்குகிறோம் அப்படின்னா 85,000 நம்ம வந்து பே பண்ணுவோம். 10,000 எக்ஸ்ட்ரா காஸ்ட் பண்ணுறாங்க. 256 GB வாங்கினா பெட்டர் தான். அதிகமாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 256 GB போகிறது நல்லது. அதர்வைஸ் நீங்கள் 128 GB ஓகேன்னு சொல்லலாம். இப்போ 12லேருந்து 13க்கு போகலாமா வேணாமா என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி கேமராவில் எடுத்த ஒரு சில சாம்பிள் ஷாட்ஸையும் இங்கே வந்து பார்க்கலாம்.
சாம்பிள் ஷாட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, இந்த ஐஃபோன் 13 வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபோனோட வேறு கம்பேரிசன் வேணுமா, இந்த ஃபோனை பற்றின வேறு டெடிக்கேட்டாக வேறு வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோ சந்திப்போம்.